ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ரேவதி ஆரி ஒர்க்ஸ். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆரி பாக்ஸ் ஸ்டாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்டு ஓனாக நாங்களே ரெடி பண்ணது. அயனில் தான் பண்ணியிருக்கோம். அயனில் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணியாச்சு. இதை நான் ப்ளவுஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்குது. இப்போ நான் ஒரு பாக்ஸில் 12 பீஸ் கிளிப்பு கிடைக்கிது நமக்கு, இந்த கிளிப்ஸு. ஆனால் அது பத்தாது. நம்ம 2 பாக்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா டைட் கிடைக்கிது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கிட்ட நெருக்கமாக நம்ம கிளிப் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்லா டைட் கொடுக்கும். வேணும்னா நம்ம இதை இப்படி லாக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இப்படி லாக் பண்ணிக்கலாம். நமக்கு லாக் இல்லாமையே ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் தட்டி பார்க்குறேன் எவ்வளோ சத்தம் வருதுன்னு பாருங்கள். நம்ம ஆரிக்காட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணுவோமோ அதே டைட்டு இது கொடுத்துருக்கு. நமக்கு இதில் பெனிஃபிட் என்னென்னா, கிளாத் எதுவும் நமக்கு டேமேஜ் ஆகாது. ஆரிக்காட்டில் நம்ம நீடில் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக 4 பக்கம் தையல் போடும் போது நிறைய ஹோல்ஸ் இருக்கும். இதில் கிளாத்து சுத்தமாக நமக்கு டேமேஜே ஆகாது. இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லானது. பிக்னஸ்க்கும் நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் உங்கள் ப்ளவுசஸ்லாம் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதே ஃப்ரேமாக இருந்தால் நமக்கு நெக்கு மட்டும் போட்டுட்டு புட்டாஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ஒரு ப்ளவுஸ் பேக் ஃபுல்லாகவுமே நம்ம முடித்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆரி காட்டை விட இது ரேட் கம்மி. நமக்கு ஆரி ஃப்ரேமை விட கொஞ்சம் விலை கூடலாக இருக்கும். பாருங்கள், நான் நெருக்கமாக பக்கத்தில் போட்டிருக்கேன். நல்லா டைட் இருக்குது. நமக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பேக் நெக்கு. இப்போ இது ஃபுல்லாகவுமே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு அழகாக நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே ஃப்ரேமாக இருந்தால் நெக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணிவிட்டு புட்டாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம அழகாக நெக்கில் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒர்க் முடிச்சுட்டு பேக் ஹிப்பு வரைக்கும் நான் இது வரைக்கும் அளவு போட்டிருக்கேன். லைட்டாக கோடு தெரியுது பாருங்கள். நம்ம இங்கே வரைக்கும் புட்டாஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் நம்ம எப்பவும் போல் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும்போது சைடில் கிளாத் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் சைடில் கிளாத் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஒர்க் பண்ணிக்கலாம். இது 24x18 இன்ச்சஸ் ஆரி பாக்ஸ் ஸ்டாண்டு. ஹைட்டு 14. இது நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எல்லோரும் வாங்கி ஹாப்பியாக ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.